இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இதனை மற்றவர்களுக்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். தேவனுடைய கிருபையும் அன்பும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். நான் இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன். அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியில் மறுபடியும் என் சகோதரர்களையும் என் சகோதரிகளையும் நண்பர்களையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது அது எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து அதனை நம்முடைய இருதயத்தில் உறுதியாக நிலைநாட்டி இடைவிடாமல் தியானித்து இடைவிடாமல் அதனை விசுவாசித்து அதன் முழு பலாபலன்களையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் வேத வார்த்தைக்கு போவோம். அப்போஸ்தலர் 1:15-18. அப்போஸ்தலர் 1:15-18. அந்நாட்களிலே சீஷர்களில் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது அவர்கள் நடுவிலே பேதுரு எழுந்து நின்று, சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி தாவீதன் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதாயிருந்தது. அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்தில் பங்கு பெற்றவனாயிருந்தான். அநீதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலகீழாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து குடல்களெல்லாம் சரிந்து போயிற்று. இந்த வேத வாக்கியத்துக்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம், யூதாஸ் இஸ்காரியோத்து தன் பாதையை விட்டு விலகினது ஏன்? அவனுடைய ஆத்துமாவை அவன் இழந்து போனது ஏன்? மறுபடியும் சொல்கிறேன், யூதாஸ் இஸ்காரியோத்து தன் பாதையை விட்டு விலகினது ஏன்? அவனுடைய ஆத்துமாவை அவன் இழந்து போனது ஏன்? நாம் இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையிலே ஒப்புக் கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரே நீரங்களை எல்லோரையும் மீட்டு கொண்டதற்காக உமக்கு இன்றைக்கும் ஸ்தோத்திரம். காலதோறும் உம்முடைய கிருபைகள் இடைவிடாமல் எங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையினாலும் இரக்கங்களினாலும் தேவரை நீரங்களை முடிசூட்டினதற்காக உமக்கு இன்றைக்கும் ஸ்தோத்திரம். அருமையான பிதாவே, இந்த நேரத்தில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு கொடுத்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அவர்களுக்கு கொடுத்தருள வேணும் என்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து அவர்களுக்கு நிதானமான முறையில் போதிக்க உம்முடைய பரிசுத்த ஆவியானவர், அவரே போதகராக இருக்கிறார், அவரே ஆசிரியராக இருக்கிறார், அவரே போதனையை செய்ய வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you, Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah. Thank you, Jesus. அப்போ நாங்கள் இன்றைய பிரசங்கத்தின் தலையங்கத்தை மறுபடியும் ஞாபகத்துக்கு கொண்டு வருகிறது எனக்கு அவசியமாக இருக்கிறது. யூதாஸ் இஸ்காரியோத்து தன் பாதையை விட்டு விலகினதேன்? அவனுடைய ஆத்துமாவை அவன் இழந்து போனது ஏன்? பரிசுத்த ஆவி தாவீதன் வாக்கினால்
சங்கீதம் 69, 25, 28 முன் சொன்ன வாக்கியம் அப்போஸ்தலர் 1:20 நிறைவு கூறப்பட்டிருக்கிறது. இதில் மிக முக்கியமான விஷயம், முன் சொன்ன வேத வாக்கியம் பிறகு அது நினைவு கூறப்பட்டிருக்கிறது. அப்போ சங்கீதத்தில் அது முன் சொன்ன வேத வாக்கியம். அந்த வேத வாக்கியம் என்ன? சங்கீதம் 69, 25, 28. அவர்கள் வாசஸ்தலம் பாழாக கடவது, அவர்களுடைய கூடாரங்களில் குடியில்லாமல் போவதாக. தேவரீர் அடித்தவனை அவர்கள் துன்பப்படுத்தி நீர் காயப்படுத்தினவர்களை நோக பேசுகிறார்களே. அக்கிரமத்தின் மேல் அக்கிரமத்தை அவர்கள் மேல் சுமத்தும், அவர்கள் உமது நீதிக்கு வந்தெட்டாதிருப்பார்களாக. ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவர்கள் பேர் கிறுக்கப்பட்டு போவதாக. நீதிமான்கள் பேரோடு அவர்கள் பேர் எழுதப்படாதிருப்பதாக. இதுதான் முன் சொல்லப்பட்ட வேத வாக்கியம். சங்கீதத்தில் முன் சொல்லப்பட்ட வேத வாக்கியம். அது நினைவு கூறப்பட்டது அப்போஸ்தலர் 1:20. அதனை பார்ப்போம். சங்கீத புஸ்தகத்திலே அவனுடைய வாசஸ்தலம் பாழாக கடவது, ஒருவனும் அதில் வாசம் பண்ணாதிருப்பானாக என்றும் அவனுடைய கண்காணிப்பை வேறொருவன் பெறக்கடவன் என்றும் எழுதியிருக்கிறது என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ பேதுரு அப்போஸ்தலரால் அப்போஸ்தலர் 1:20 நினைவு கூறப்பட்ட தீர்க்க தரிசனம் குறிப்பாக யூதாஸ் இஸ்காரியோத்தை பற்றியே சுட்டி காட்டுகிறது. அப்போ மறுபடியும் சொல்லுகிறேன், சங்கீதம் 69, 25, 28 முன் சொன்ன வேத வாக்கியம், அப்போஸ்தலர் 1:20 நினைவு கூறப்பட்ட வேத வாக்கியம். இது ரெண்டும் குறிப்பாக யூதாஸ் காரியோத்தையே சுட்டி காட்டுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யூதாஸ் ஏன் இப்படி செய்தான்? அவன் எப்படி தன் வழியை இழந்து போக முடியும்? இதுதான் நமக்கு முன்பாக இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. இந்த இரு கேள்விகளுக்கு உரிய பதிலே தம்முடைய ஆத்துமாவை இழந்து போயிருக்கிற கோடான கோடி மனுஷர்களுக்கும் உரியதாகும். மனித வரலாற்றில் ஏற்பட்ட ஒரு பயங்கரமான கோர சம்பவம் இது. கோடான கோடி மனுஷர்கள் இந்த பொறியில் அகப்பட்டு போயிருக்கிறார்கள். கோடிக்கணக்கானோர் அகப்பட்டு போயிருந்தார்கள். எண்ணிலடங்காதவர்கள் யூதாஸ் காரியோத்தின் பொறியில் தொடர்ந்து தங்களை மாட்டிய வண்ணமாகவே இருக்கிறார்கள். நான் இப்பொழுது சொல்ல போகிறத மன சந்தோஷத்தோடு நான் சொல்லவில்லை, ஆழ்ந்த கவலையோடு உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. இப்பொழுது இந்த நேரத்தில் யூதாஸ் காரியோத்து நரகத்தில் இருக்கிறான். சதா காலமும் அவன் நரகத்திலேயே இருப்பான். புறம்பான இருளில் தள்ளப்பட்டிருக்கிறான். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் அவனுடைய அன்றாட வேதனையாக இருக்கிறது. நரகத்தில் இருப்போர் எல்லாருக்கும் அன்றாட வேதனை அதுவாக இருக்கிறது. அவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு 3.5 வருஷ காலம் அவரோடு நடந்தான். அவன் கிறிஸ்துவினால் அவருடைய ஊழியத்தில் பங்கு பெற்றுவதற்கு அவரால் தெரிவு செய்யப்பட்டான். உலகில் உள்ள எந்த மனுஷனையும் விட அதி உயர்ந்த ஸ்தானம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் அவன் இப்பொழுது நரகத்தில், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், தாங்க முடியாத வேதனையை அனுபவித்து கொண்டிருக்கிறான். நரகத்தில் தற்பொழுது அனுபவித்து கொண்டிருக்கிறான். எதற்காக இப்படி அவனுக்கு ஏற்பட்டது? ஏன் யூதாஸ் இப்படி செய்தான்? ஏன் அவருக்கு நம்பிக்கை துரோகம் செய்தான்? இந்த கேள்விகளுக்கு அநேகமான சபைகளில் நடைமுறையில் உள்ள உபதேசத்தை சற்று சுருக்கமாக பார்ப்போமாயின், அவர்களுடைய உபதேசத்தின்படி யூதாஸ் தன் ஆத்மாவை இழந்து போகவில்லை.
அவன் கர்த்தர் சொன்ன வேலையையே செய்தான். அவன் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தான். ஆனபடியால் அவன் தன் ஆத்துமாவை இழக்க முடியாது. அவன் ஒரு தேவ மனுஷன் என உபதேசிக்கும் தற்போதைய போதகர்கள் அப்படி இல்லை. யூதாஸ்காரியோத்து நரகத்தில் இருக்கிறான் என நீங்கள் சொல்வதை நம்ப வேண்டுமாயின் கர்த்தர் செய்தது மிகவும் அநீதியான செயல் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அவன் நரகத்துக்கு போக வேண்டிய அவசரமில்லை. கர்த்தர் சொன்னதையே அவன் செய்தான். ஆனபடியால் கர்த்தர் அவனை நரகத்துக்கு அனுப்பியிருந்தால் அது ஒரு அநீதியான செயல் என்று அநேகமான போதகர்கள் உபதேசிக்கிறார்கள். ஏன் அநீதியான செயல் என்பதற்கு அவர்கள் கூறும் விளக்கம் என்னவென்றால், தேவன் சகலதையும் அறிவார். அவர் கடந்த கால வருங்கால நிகழ்காலத்தையும் அறிவார். யூதாஸ் என்ன செய்வான் என்பதனை தேவன் முன்கூட்டியே அறிவார். அப்படி செய்யுமாறு அவனை வழி நடத்தினவர் அவரே. அப்படி இருக்க தேவன் எப்படி யூதாஸ்காரியோத்தை நரகத்துக்குள் அனுப்ப முடியும் என தம்முடைய மனுஷ ஞானத்தை ஆதாரமாக அநேகமான போதகர்கள் வைக்கிறார்கள். இவ்வாறான உபதேசத்தை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். மீட்கப்படாத மனிதர்கள், மறுபிறப்பு பெறாதவர்கள், மறு ஜென்மம் முழுக்க பெற்று புதிதான இருதயம் இல்லாதவர்கள், தேவ ஞானம் இல்லாமல் சுய ஞானத்தை உடையவர்கள் ஏறெடுக்கிறார்கள் என கூறுவதே பொருத்தமாக இருக்கிறது. அப்போ நான் சொல்லுகிறது என்ன மாதிரி என்று சொன்னால், இந்த மாதிரியான வேதத்துக்கு எதிரான, வேதத்துக்கு முரணான உபதேசத்தை அநேகமான போதகர்கள் ஏறெடுக்கிறார்கள். இவர்கள் சாதுரிய ஞானத்தை நம்பியிருக்கும் மனிதர்கள். இவர்களை பற்றி பரிசுத்த ஆவியானவர் 1 கொரிந்தியர் 2:14 சொல்லுவதை பார்ப்போம். 1 கொரிந்தியர் 2:14. ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான் என்று பரிசுத்த ஆவியானவர் 1 கொரிந்தியர் 2:14 சொல்லியிருக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபிறப்பு பெற வேண்டியதன் அவசியத்தை பற்றி இஸ்ரவேலின் போதகனாகிய நிக்கதேமுவுக்கு யோவான் 3:3 ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்றும், யோவான் 3:5 ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்றும் மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி நிக்கதேமுவுக்கு மறுபிறப்பு பெற வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி கூறியிருந்தார். அப்போ ஆண்டவர் இந்த மாதிரியான உபதேசங்கள் யாரிடத்தில் இருந்து வருகிறது? மறுபிறப்பு பெறாத மனுஷர்கள், ஜென்ம சுபாவத்துடைய மனுஷர்கள். அவர்கள் சரியான வழிக்கு வர வேணுமாய் இருந்தால் அவர்கள் முதல் மறுபிறப்பு பெற வேணும் என்றதை ஒரு பெரிய ஒரு போதகன், இஸ்ரவேலின் போதகன் ஒருவன் நிக்கதேமு என்ற மனுஷனுக்கு அவர் சொல்லியிருந்தார், நீ மறுபிறப்பு பெறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டாய், மறுபிறப்பு பெறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கவும் மாட்டாய் என்று அவனுக்கு சொன்னார். ஆகையால் அநேகமான போதகர்களால் யூதாஸ்காரியோத்தை பற்றி ஏறெடுக்கப்படும் உபதேசம் சத்தியத்திற்கு புறம்பானதும், மனித ஞானமும் லௌகீக சம்பந்தமானதும், ஜென்ம சுபாவத்துக்குரியதும்,
பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாக இருக்கிறது என பரிசுத்த ஆவியானவர் யாக்கோபு 3:15 உறுதிப்படுத்தி இருக்கிறார். இப்படி இருக்க நடந்தது என்ன என்பதை பற்றி நாங்கள் கொஞ்சம் விவரமாக பார்ப்போம். மிக முக்கியமான ஒரு விஷயம், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தின் ஆரம்ப கட்டத்தில் யூதாஸ்காரியோத்தும் மற்ற சிஷ்யர்களைப் போல அவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் தெரிவு செய்யப்பட்டான். தன்னுடைய சிஷ்யனாக மற்றவர்களைப் போல அவனும் தெரிவு செய்யப்பட்டான். ஆயிரக்கணக்கானோர் அவரை சுற்றி இருந்தும் அவர் இந்த 12 பேரை தன்னுடைய சிஷ்யர்களாக தெரிவு செய்து கொண்டார். அது மட்டுமல்ல, இந்த 12 சீஷர்களையும் கிறிஸ்து ஊழியத்திற்கு அனுப்புவதற்கு முன்பு அவர் பரமபிதாவை நோக்கி முழு இரவும் ஜெபம் பண்ணி தேவனுடைய அனுமதியை பெற்றே இவர்களை ஊழியத்துக்கு அனுப்பினார் என லூக்கா 6:13-16 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஊழியத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட 12 சீஷர்களுக்குள் யூதாஸ்காரியோத்தும் ஒருவனாகும். ஆவிக்குரிய அலுவலகத்தில், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், ஆவிக்குரிய அலுவலகத்தில் இது மிகவும் பெரியொரு விஷயமாக இருக்கிறது. தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரவு பூராக ஜெபம் பண்ண வேண்டுமாயின் நாம் எவ்வளவாக ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை அறிந்து கொள்வது அவ்வளவு கஷ்டமான காரியம் அல்ல. பரிபூரணமான ஒரு மனுஷன் இரவு முழுக்க ஜெபம் பண்ணி தேவனுடைய சித்தத்தை அறிய வேண்டியதாக இருந்தால், பரிபூரணமற்ற மனுஷர்களாக இருக்கிற நாம் எவ்வளவாய் ஜெபம் பண்ண வேணும் என்றதை மிகப்படுத்த வேண்டியதில்லை. நாமும் அவருடைய காலடியை பின்தொடர வேண்டியவர்களாக இருக்கிறோம். தேவன் கிறிஸ்துவனுடைய ஜெபத்திற்கு பதில் வழங்கியிருந்தார். அப்படியே 12 ஊழியத்திற்கு நியமிக்கப்பட்டார்கள். தேவனுடைய பிரசன்னத்தை இவர்கள் உணர்ந்தார்கள். யோவான் இது பற்றி பிரஸ்தாவிக்கையில் யோவான் 1:1 ஆதி முதலாயிருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டு பார்த்ததுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம் என கூறியிருப்பதை பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லாரும் யூதாஸ்காரியோத்தும் கூட தேவ பிரசன்னத்துக்குள் இருந்தார்கள் என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆரம்ப காலத்தில் யூதாஸ் கிறிஸ்துவை பின்தொடர்ந்தான் என சகல சான்றுகளும் உறுதிப்படுத்துகிறது. சுவிசேஷத்தை பிரசங்கிக்க யூதாஸ்காரியோத்தும் மற்ற சீஷர்களோடு அனுப்பப்பட்டான் என மத்தேயு 10:1 உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஊழியத்தை முடித்து கொண்டு திரும்பும் பொழுது அவர்கள் ஆச்சரியப்பட்டு தாம் நோயாளிகளை குணமாக்கியதையும் அசுத்த ஆவிகளை துரத்தியதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியப்படுத்தினார்கள். அப்போ இந்த 12 பேரையும் கர்த்தர் என்ன செய்தார் என்று சொன்னால், அவர்களை அபிஷேகித்து நீங்கள் போய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யுங்கள் என்று சொல்லி இந்த 12 பேரையும் அவர் அனுப்பிவிட்டார். அவர்கள் திரும்பி வரும் பொழுது மிகுந்த சந்தோஷம் அடைந்து தாங்கள் நோயாளிகளை குணமாக்கினதையும் அசுத்த ஆவிகளை துரத்தினதையும் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியப்படுத்தி மிகுந்த சந்தோஷத்தை அவர்கள் அடைந்திருந்தார்கள். மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன மாதிரி என்று சொன்னால், தங்களுக்கும் ஆவிக்குரிய வல்லமை கிடைத்திருக்க என்று சொல்லி அவர்கள் சந்தோஷம் அடைந்தார்கள். அப்படி சொன்ன உடனே அவர்கள் வந்து இந்த மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு சொன்ன உடனே
என்ன நடந்தது என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு உடனடியாக ஆகிலும் அது நல்ல விஷயம்தான். பிசாசுகளை நீங்கள் துரத்தினது நல்ல விஷயம், நோயாளிகளை நீங்கள் குணமாக்கினது நல்ல விஷயம், ரட்சிப்புக்கு வழி நடத்தினது நல்லொரு விஷயம். அதுகளை குறை சொல்லுவதற்கில்லை. இதுக்குள்ள யூதாஸ் காரியோத்தும் அடங்கி இருந்தான் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். 12 சீஷர்களும் மிகுந்த சந்தோஷத்தோடு வந்து தாங்கள் செய்ததை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவர்கள் சொன்னார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். மிக முக்கியமான ஒரு வேத வாக்கியம். ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல், அது நல்ல விஷயம், ஆனால் அதற்காக நீங்கள் சந்தோஷப்பட வேண்டாம். அதை விட சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம் உண்டு. அது என்னது? உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். ஆனால் லூக்கா 10:20 கூறியிருப்பதை பார்க்கும் பொழுது, யூதாஸ் காரியோத்தின் நாமம் பரலோகத்தில் எழுதப்பட்டிருந்ததெனவும் ஆட்டுக்குட்டியானவருடைய ஈவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருந்ததெனவும் அவன் ரட்சிக்கப்பட்டிருந்தான் என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் சொன்னதன் நிமித்தம் அவர் என்ன சொன்னார் என்று சொன்னால், உங்களுடைய நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னதன் மூலம் பெரும் சந்தோஷம். அப்போ அதனுடைய அர்த்தம் என்னென்று சொன்னால், அவர்கள் எல்லோரும், சீஷர்கள் எல்லோரும் ரட்சிக்கப்பட்டிருந்தார்கள் என்பது தெளிவாகிறது. அப்போ யூதாஸ் காரியோத்தும் ரட்சிக்கப்பட்டிருந்தான் என்பது இங்கு தெளிவாகிறது. அப்போ அவன் ரட்சிக்கப்பட்டிருப்பானாயின் அவன் மறுபிறப்பை பெற்றிருக்க வேண்டும். அப்படியாயின் புதிதான இருதயத்தை உடையவனாக இருக்க வேண்டும். ஒருவன் மறுபிறப்பை பெறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் எனவும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டான் எனவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் யோவான் 3:3, யோவான் 3:5 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தற்பொழுது பாரிய அளவில் மறுபிறப்பு அனுபவம் தேவை இல்லை என வேத வாக்கியத்திற்கு எதிரான உபதேசங்கள் சர்வசாதாரணமாக சபைகளில் ஏறெடுக்கப்படுகிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். சுவிசேஷம் என்ற பெயரில் மனுஷ ஞானம் மனோதத்துவத்தை போதித்து மறுபிறப்பை உதாசீனம் செய்கிறது. தற்போதைய சுவிசேஷத்தின்படி ஒருவன் இன்னொரு நல்ல கிறிஸ்தவனுடன் இணைவதன் மூலம் ரட்சிக்கப்படாதவனும் தேவனுக்கேற்றவனாக மாற முடியும் என வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. தற்போதைய சுவிசேஷத்தின்படி பாவிகள் என்று ஒருவரையும் சொல்லக்கூடாது என்று சொல்லி போதகர்கள் சொல்கிறார்கள். மேலும் மனோதத்துவத்தை போதிக்கிறவர்கள் மனுஷன் இயற்கையாகவே நல்லவன் என்று போதிக்கிறார்கள். அவர்களை ரட்சிக்கப்படாதவர்கள் என ஒருபொழுதும் நாம் அழைக்கக்கூடாது என்கிறார்கள். மற்ற தேவ மனிதர்களை விட இவர்கள் வித்தியாசமானவர்கள் என்று சொல்லக்கூடாது என்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் தத்தம் சம்பந்தப்பட்ட பாடல்களை சபைகளில் பாடக்கூடாது என்கிறார்கள். ஏனெனில் அது அவர்களை குற்றப்படுத்துமே என்கிறார்கள். பாவத்தை பற்றி ஒரு பொழுதும் பேசக்கூடாது என்கிறார்கள். எல்லாரும் நல்லவர்களே என்றும் இப்படியாக அநேகமான கிறிஸ்தவ சபை போதகர்கள் தம்முடைய நவீன கண்டுபிடிப்புகளை அவிழ்த்து விடுகிறார்கள். பாவத்தை பற்றி பேசுவதால் சபைக்கு வரும் அநேகமான ஜனங்கள் இடறலடைவார்களே என்கிறார்கள். நரகத்தை பற்றி ஒரு பொழுதும் பேசக்கூடாது என்கிறார்கள். எல்லாரும் பரலோகத்திற்கே போகிறார்கள் என்று அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள்.
எல்லா மதத்திலும் நல்லவர்கள் இருக்கிறார்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனபடியினால் இன்னொரு மதம் தவறு என்று நாம் சொல்லக்கூடாது என்கிறார்கள். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இப்படி இருக்க சங்கீதம் 9:17 துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் என கூறப்பட்டிருப்பது ஏன் என்பதை இவர்கள் சிந்தித்து பார்ப்பதில்லை. நவீன கண்டுபிடிப்புகளை ஏறெடுக்கிற இந்த போதகர்மார் அவர்கள் சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், குறிப்பாக நம்மாதி என்று சொல்லிக்க பல்வேறு விதமாக அப்படி நீங்கள் அவர்கள் நரகத்துக்கு போவார்கள் என்று சொல்லக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது, இப்படி சொல்லக்கூடாது என்று சொல்லி இந்த மாதிரியான உபதேசத்தை ஏறெடுக்கிற இந்த போதகர்கள் சங்கீதம் 9:17 அவர்கள் நிச்சயமாய் வாசிக்க வேண்டும். அப்போ அங்கு சொல்லப்பட்டிருப்பது என்ன என்பதனை இந்த மனுஷர்கள் சிந்தித்து பார்ப்பதில்லை. யோவான் 14:6 இவர்கள் உதாசீனம் செய்கிறார்கள். வெளி 12:11 இவர்கள் உதாசீனம் செய்கிறார்கள். இப்படியாக அநேகமான சபைகளில் தம்முடைய நாசகார தேவனுக்கு எதிரான வேதத்துக்கு எதிரான கண்டுபிடிப்புகளை சுவிசேஷமாக அநேகமான போதகர்கள் தற்பொழுது கிறிஸ்தவ சபைகளில் உபதேசிக்கிறார்கள். இந்த சபைகளில் ஜனங்களும் ஆயிரக்கணக்கில் சேர்ந்து கொள்கிறார்கள். ஆயினும் சங்கீதம் 10:3-4 துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்ட பண்ணுகிறான். துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான். அவன் நினைவுகளெல்லாம் தேவன் இல்லை என்பதே என சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இவர்களுடைய சுவிசேஷத்தின்படி ஒருவன் நல்லொரு சூழ்நிலையில் பங்கு பெற்றி நல்ல மனிதர்களோடு இணைந்து நல்ல மனிதர்களோடு அவர்களின் செயற்பாடுகளில் பங்கு பெற்றுவதன் மூலம் அவன் கிறிஸ்தவனாகி ஒரு விசுவாசியாக மாற முடியும் என இவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இது மனோ தத்துவத்தின் மாயை. அப்போ நான் சொல்லுகிறதுண்டா என்னென்று சொன்னால், அநேகமான போதகர்கள் மறுபிறப்பு தேவையே இல்லை. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட வேண்டியதே இல்லை. ஒருவனுக்கு கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் தேவையே இல்லை. அப்போ தேவையானது என்ன? நல்லொரு சூழ்நிலையிலே அவன் பங்கு பெற்ற வேணும், நல்ல மனிதர்களோடு இணைந்து கொள்ள வேணும், நல்ல மனுஷர்களுடைய செயற்பாடுகளில் அவர்கள் பங்கு பெற்ற வேணும். இப்படி பங்கு பெற்றினால் அவனும் ஒரு கிறிஸ்தவனாக வருவான் என்று சொல்லி போதிக்கிறார்கள். இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்குமாறு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த செய்தி உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என நாம் நம்புகிறோம். மேலதிக விவரங்களுக்கு 647-465-1224 தொலைபேசி மூலமும் www.crosswayministries.ca வெப்சைட் மூலமும் paulbalabhaskaran@gmail.com இமெயில் மூலமும் www.facebook.com/crosswayministries ஃபேஸ்புக் பேஜ் மூலமும் தொடர்பு